நாங்கள் பயணிப்போம். இந்த பதியத்தை பாடினால் தேவர்களை போல துன்பமே இல்லாத இன்பமாக இதுல சீக்கிரம் நான் அடிக்கடி கோவம் வந்ததுங்க, கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியா இந்த பதியத்தை படிங்க. சீக்கிரம் தான் ஒரு பதிகம் நிறைய பேரை பக்குவப்படுத்தி ஒவ்வொன்றுக்கும் தீவினை, என்னுடைய தீவினை தீரவே மாட்டேங்குது. பரவாயில்ல, இத படி. எனவே ஞானசம்பந்தம் தீவினை தீரும். அப்ப இந்த பாடல்கள்ல முதல்ல எது வர என்ன சொல்றாங்க? செய்வினை வந்தமைக்கு நான் செய்த வினைகள் என்னை தாக்காத வண்ணம் அருளுங்கள்னு கேட்கிறார். இரண்டாவது பாடல்ல தீவினை வந்து என்னை தீண்ட கூடாதுங்கிறார். மூன்றாவது பாடல்ல அதே தீவினை வந்து தீண்டக்கூடாதுங்கிறார். நான்காவது பாடலிலும் தீவினை வந்ததை தீண்ட பெறாங்கிறார். ஐந்தாவது பாடலில் தீவினை வந்தமை தீண்ட பெறாங்கிறார். நாலாவது பாடல், ஐந்தாவது பாடலும் அதையே சொல்றாங்க. ஆனா அந்த தீவினைக்கு அடைமொழி கொடுக்கிறார். என்ன? எல்லாம் தீவினை தான். எதது தீவினைன்னு அடையாளம் காட்டுற என்ன? யான் செய்த செயல்களில் இருக்கிற குற்றமாகிய தீவினை நீங்க வேண்டும் முதல்ல. இரண்டாவதுல என்னுடைய உங்களை வழிபடும் பொழுது உங்களை இறை என்று உணராமல் எவ்வாறு நீங்கள் கல் போல இருக்கிறீர்கள் என்று கல் என்று போச்சுகிறோமோ அதுபோல மனிதனாக பிறந்தும் ஒரு சிலை போன்ற ஒரு மனநிலையில் இருக்கிறேன், எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறேன். இந்த தீவினை என்னை பெற வேண்டாம். அடுத்தது என்ன? திண்ணிய தீவினை. எது திண்ணிய தீவினைன்னு எதை சொல்லுவாங்கன்னா, நம்முடைய உடல் தீராத நோய் இருக்கு, திண்ணமா இந்த நோய் தீரவே தீராது, இதுக்கு எந்த மருந்தும் கிடையாது அப்படின்னுக்குள்ள நமக்கு ஒரு மன வேதனை, திண்மையான ஒரு தாங்க முடியாத வேதனை, அது வந்து எம்மை தீண்ட பெறவே கூடாது, தீண்டக்கூடாது. ஐந்தாவது பாடல்ல செற்றமை தீவினை, எந்த வினையும் என்னை பற்றக்கூடாது. அதற்கடுத்து சிறப்பிழி தீவினை, செல்வாக்கில்லாத வறுமையில் வாடும் கூடாது. என்ன? அதற்கு அடுத்த பாடல்ல செல்வம், அதாவது வறுமையில் வாழ்வது வேறு, செல்வாக்கோடு வாழ்வது. எவ்வளவு வந்தாலும் விடியாத கருத்துறவங்க அதுக்கு திருமணி தீவினைன்னு பேர். இது பணமே இல்லாத எவ்வளவு வந்தாலும் அந்த திருவழி தீவினை தீண்ட பெறா. திருநீலகண்டம். வறுமை வேறு. வறுமையில இருக்கிறவங்க வந்து ஏதோ சோறு வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா ஒரு காசு கூட இல்லாத இரவலர்கள் தெரிந்தோறும் பிச்சை எடுத்து சாப்பிட்டு ஆன்மாக்கள். அது போல எவ்வளவு பணம் வந்தாலும் தெரியாம கடன் வாழ்க்கை தான் திருவழி தீவி. அதுவே நீங்க கூடாதுங்கிறார். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோபம், பெரும் கோபம் ஆகிய தீவினும் நீங்க கூடாது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய வெப்பத்தினால் உண்டாகக்கூடிய நோய்கள், பசியினால் வெப்பத்தால் உண்டாகக்கூடிய நோய், அது ஒரு அந்த நோய் வந்து செம்மையினால் அது ஒரு செயல். அதை விட எல்லாத்த விட இந்த பெரிய தீவினை எதுனா வயிறு பசியில நெருப்பாட்ட சோறு திங்க முடியல பாருங்க. அந்த உணவற்ற நிலையில வயிறு தாண்டி பசியாகிய தீவினை இருக்குங்க, அதுவும் தீண்டக்கூடாது அப்படிங்கிற. ஆக இதையெல்லாம் இந்த பாடலை பாடி வந்தால் இத்தனை தீவினைகள் நீங்கும். அந்த
புளிஜுரம் மட்டுமல்ல, நம்முடைய ஞான சம்பந்த பிள்ளை ஒரு பாடல் பாடினால் நிறைய பலன் சொல். அதுல இந்த ஒரு பாடல்ல வந்து இந்த தீக்குழி, செட்டமை, சீற்றம் எது நம்மளை பாதிக்குமோ, நம்மளை வந்து பெரும் ஆளாக்குமோ, அந்த துன்பங்கள் எல்லாம் நீங்குவதற்காக இந்த திருநீலகண்ட பெண்ணை பாடினால் இத்தனை துன்பம் நீங்கும், இத்தனை தீவினை நீங்கும். பாடி பயன்பெறுவோம். நமச்சிவாய வாழ்க. கைலாச ஐயா நமச்சிவாய வாழ்க்கங்கய்யா. ஏன்னா நம்ம ஏதோ இத பாடினா காய்ச்சல் மட்டும் நீங்க கதை அடிச்சிட்டு இருக்காங்க. காய்ச்சல் மட்டும் அதுல எத்தனை தீவினை சொல்லியிருக்காரு? 8 தீவினை சொல்லியிருக்காரு. என்ன அந்த 8 விதமான தீவினை நீங்க அந்த 8 தீவினை என்ன? நமக்கு இந்த கோபம் கூட ஒரு தீவினை தான். கோபப்பட்டு பண்ணி மாதிரி கட்டி கோபாட்சினியார் மாதிரி எரித்தாள் யாரு? கண்ணகி அப்படிங்கிறாங்க. ஒரு அந்த கண்ணகி மதுரை ஏற்று சீற்றம். கடல் பொங்கினால் எவ்வாறு வந்து இந்த பூமி தாங்காதோ அது போல வீட்டில் வந்து பெண்கள் சீற்றம் கொண்டால் குடும்பம் தாங்காது. பெண்கள் துன்பம் தாங்காம ஆண்கள் சீற்றம் கொண்டாலும் குடும்பம் தாங்காது, அழிவுபடும். ஆக அங்க சீற்றம் தான் தீவினை ரொம்ப முக்கியமானது. அதற்கு அடுத்து பசி. ஒரு மனிதனுக்கு பசியாகி அந்த வடாத்தினை வயிற்றுக்குள்ள பூந்துச்சுன்னா அந்த மனிதன் எவ்வளவு தீவினை செய்வான் தெரியுங்களா? சொல்லுவான், ஏமாத்துவான், பொய் சொல்லுவான், அடிச்சு பிடுங்குவான். ஒரு பசி இத்தனை தீவினை இருந்தான். இது போல வந்து இந்த பதிகம் பெரிய நமக்கு கற்றுத்தரும். என்ன பணம் இல்ல, வறுமை எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டேங்க, கவலைப்படாதா, இத படிடா தீங்கிறோம் அப்படிங்கிறார். இல்ல பெரிய அப்புறம் ஒரு மனிதன் புகழ் இல்லாம வாழ்றோம். ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், குட்டி போட்டோம், செத்து போயிட்டோம் அப்படி. எத்தனை போய் கேட்டா கூட போஸ்ட் வைக்கிறேன்னா ஊர அடையாளம் காட்ட பக்க தாவரம் தான் நிறைய பேர். நாம் இறந்து போனால் நம் மரணத்தை யூஸ் பண்ண வேண்டும். அந்த மனுஷன் வந்து ஏதா ஆயிடுச்சு, கைலாஸ் யாரோ முன்ன கைலாஸ் தெரியும், யாரோ வந்து பாலனாவோ யாரோ வந்து சாமலிட்ட இறங்கி சொக்கர் அப்படின்னு ஆரம்பிச்சாவே ஐயோ அவரா போங்க, நான் கூட்டி போடுறதுக்கு கூட்டளவு சிறப்போட வாழணும். இல்லைன்னா சிறப்புன புகழ், பெருமை, செயல் செய்தல், உதவுதல் எல்லாமே இதுல எது செய்யறாலும் சிறப்பில்லாத மனிதன். அதை சொல்றாரு, சிறப்படி தீவினை தீர்ந்த பெறா சொன்னீங்க. அப்பா எவ்வளோ ஆணவமாகிய திட்டம் அப்படிங்கிறதுக்கு ஆணவம்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. ஆணவமாகிய தீவினை என்னை பற்றக்கூடாது. எவ்வளவு சொல்லியிருக்காருல்ல. அதனால எவன் எக்கடிக்கு போனா என்ன, நான் நல்லா இருந்த போது சில மாதிரி ஒரு கல்வி சிலது இருக்கும். அந்த மனதை கல்லாக்கிவா. நான் சிவனை அடைச்சா போதும், எவனை எத்தனை கேட்டு போங்க, எங்க அப்பன் திருநீர் வைக்கிறேன், எங்க ஆயா திருநீர் வைக்கல, அதனால அவங்க எல்லாம் விட்டு நான் வந்துட்டேன், சிவன் என்னை ஆட்பட்டாருன்னு முஸ்தாபாசுக்காக ஒரு குரூப்பே தெரியுது இன்னைக்கு இளைஞர்கள். அதெல்லாம் அதுதான் சிலைத்தமை தீவை. அப்ப இதையெல்லாம் நீங்கி எல்லா நலனும் பெற அருள் சொல்லி அற்புதமான எது திருநீலகண்ட பதி. இன்னைக்கு குழுல கேசவான்னு யாரோ வந்திருக்காங்க. ஐயா நமச்சிவாய வாழ்க. கேசவன் ஐயா, உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கிங்க குழுக்கு.